வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். திருவொற்றியூரில் ஒருங்கிணைந்த தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாள் விழாவில் 100 மாணவர்களுக்கு கல்விக்கான உபகரணங்கள் வழங்கினர். ஒருங்கிணைந்த தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் கர்ம வீரர் காமராஜரின் 124வது பிறந்த நாள் விழாவும் 100 மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் வழங்கும் விழா 21/7/2026 மாலை திருவொற்றியூர் தேரடி வடக்கு மாட வீதி புஷ்பம் பழனிசாமி திருமண மாளிகையில் சங்க மாநில பொருளாளர் கி மணிவாசகம் ஒருங்கிணைப்பில் மாநில தலைவர் பே சண்முகவேல் தலைமையில் பொதுச் செயலாளர் MG ரவிச்சந்திரன் ஹாசன் வரவேற்பில் பஞ்சநதம் மணிமாறன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பல துறைகளில் இருந்து பலர் பங்கு பெற்று திருவொற்றியூர் பகுதி பள்ளிகளில் பயிலும் 100 மாணவ மாணவியர்களுக்கு பேனா, பென்சில், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், நோட்புக் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற 5 மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகளும் மாதாவரம் MA குமரன் ஏற்பாட்டில் 25 ஏழை எளிய பெண்களுக்கு தலா 5 கிலோ அரிசியும் வழங்கினர். தொடர்ந்து திருவொற்றியூர் சுகம் மருத்துவமனை மேலாண்மை இயக்குநர் டாக்டர் DBD சத்யகுமார் சார்பில் சாலையோர வியாபாரிகளான 5 பெண்களுக்கு நிழல் குடைகள் மற்றும் அரிமா சங்க மண்டல தலைவர் லயன் B தியாகராஜன் சார்பாக 25 மாணவ மாணவிகளுக்கு ஹாட் பாக்ஸ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் ஏரோ கிட்ஸ் மழலையர் பயிற்சி பள்ளி மாணவியர்கள், பள்ளி தாளாளர் பரீத், முதல்வர் சுமதி ஆகியோர் ஏற்பாட்டில் கலை நிகழ்ச்சியாக 4 மாணவிகளின் பரதநாட்டியம் நடைபெற்றது. தொடர்ந்து காமராஜர் தலைப்பில் 5 சிறுவர்களின் பேச்சு போட்டியும் திருவொற்றியூர் பகுதிக்குட்பட்ட பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் காமராஜரை பற்றியும் உரையாற்றினார்கள். பரதநாட்டிய ஆசிரியர் சாவித்திரி ஏற்பாட்டில் தஞ்சையில் நடைபெற்ற கின்னஸ் சாதனை பரதநாட்டியத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக நடனமாடிய மாணவிக்கு பாராட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருவொற்றியூர் பிரமுகர்கள் RC ஆசைத்தம்பி, குறிஞ்சி S கணேசன், வழக்கறிஞர் V கவி கணேசன், PS சைலஸ், RB விமல்தாஸ், சமூக சேவகி லட்சுமி ராஜாராம், சைதை மூர்த்தி ஆகியோர்களுடன் பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியின் முடிவில் சரஸ்வதி நன்றி கூறினார்.